நான் ஆசாரியன், தேவ பணிவிடை செய்வேன். ஆமாவே இல்லையா? ஆமா. நம்ம நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு காலத்தில் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? அவரை பார்த்தேன், அவருடைய அச்சு அடையாளங்களை பார்த்தேன், அவருடைய செய்கைகளை பார்த்தேன். அப்ப எனக்குள்ளே ஒரு ஊற்று வந்தது. அவன் ஊழியம் செய்தால் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வைராக்கியமா செய்ய வேண்டும், இப்படிதான் உபவாசம் இருக்கும், இப்படி சில காரியங்களை அவருக்கு நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ஆவியானவர் எனக்கு வேறு விதமாய் கற்றுக் கொடுத்தார். அவருடைய காரியத்தை நான் ஃபாலோ பண்ணாமல் சில காரியங்களை என் வாழ்க்கையில எனக்கு மாற்றினார். நீங்க என்னையே ஃபாலோ பண்ணக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாமே அன்றி என்னை முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ரூபம் அவர் தான், ராமின் சொல்ல. ஆனால் நமக்கு ஒரு யார் இருக்கணும்? ஒரு ரோல் மாடல் யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஆமாவே இல்லை? அப்ப நான் என் தகப்பன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ரோல் மாடல் அவரை போலவே தான் நல்லா செய்வேன். அவர் பேரு சில இடங்கள் நான் கூட்டங்களுக்கு போறேன்னு அவர் அறிந்தவர்கள் சொல்லுவாங்க, இவர் அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொன்னா அவர் மூலம் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் என் மூலமாக செய்வார். அதுபோலதான் நம்மளை ஆண்டவர் ஒரு வித்தியாசமாக அதை நீங்க உணருங்க. சும்மா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதே பாட்டு பாடிட்டு கிடக்காதுங்க. முடிஞ்சவன ஜெபம் பண்ணிட்டு போவோம், எண்ணெயை கொண்டு வந்து இடுப்புல வைக்கிறது. சேஞ்ச் யுவர் லைஃப். மாறு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியாம என்ன செய்யறேன்? சுத்தமுத்து பண்ணிக்கிட்டு தெரியுறேன். நான் ஆசாரியன் வராமின் சொல்றேன். நான் பரிசுத்த ஆசாரியன் வராமின் சொல்றேன். ஆரோனை போல் அழைக்காது போனால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. தாவீதை போல் அழைக்காது போனால் அந்த ராஜ காரியங்களை செய்ய முடியாது. தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் எனக்கு இந்த ராஜ இது எனக்கு என்ன இல்லை, எனக்கு இது அல்ல, எனக்கு என்ன வேணும்? தேவராஜ்யம். ராமன் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். காலவெளியில் வந்திருக்க நீங்க எல்லாம் பணிவிடை செய்யக்கூடியவர்கள். ஆமாவே இல்லையா? உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி தூதர்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. கடைசியாக வாசித்து நான் முடிப்போம். திருவனந்தபுரத்துக்கு நேராக போவோம். அவங்க என்ன செய்றாங்க? ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். ஆக்கினைனா என்னது? என்னது ஆக்கினை? நியாய தீர்ப்பு. அப்ப அவங்களே என்ன செய்யறாங்க? திருவிழா கலந்து கொண்டு ஆமென் இயேசு பந்தியிலே வருகிறார், பிட்டு கொடுக்கிறார், ஆமென் ரசத்தை எடுத்து கொடுக்கிறார், அதை வாங்கி புசிக்கிறான், வெளியிலே போகிறான். பிசாசு என்ன செய்கிறான்? அவனை பற்றி கொள்ளுகிறான். அவன் போய் இயேசுக்கு விரோதமாக காட்டிக் கொடுக்கிறான். ஆமாவே